தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நண்பு கலந்த வணக்கங்கள். பங்குனி மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது? நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தொழில் வளம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது இந்த பங்குனி மாதத்தில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வீடு ராகுடைய இணைந்து சனியுடைய வீட்டில் இருக்கார். காலச்சக்கரத்தில் 14வது வீடான சனியுடைய வீட்டில் கிட்டத்தட்ட செவ்வாய் ராகுடைய இணைவு. இதெல்லாம் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் விரைஸ்தானத்தில் கிட்டத்தட்ட சனி கூட இணைகிறார். இப்பேற்பட்ட சூழலில் 3வது வீட்டில் குரு இருக்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அப்போது நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் தேவையில்லாத வீண் பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத வந்து வம்பு வழக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிங்க. புதிய தொழில் தொடங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டைமில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமைப்பு பொதுவாக மிதுன ராசியில் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் முழுவதும் இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாதன் வந்து பார்த்தீங்கன்னா 14வது வீட்லேயும் 12வது வீட்லேயும் மாறி மாறி இருக்க போகிறார். அப்போ மாறினா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சனி வீட்டில் லாபஸ்தானத்தில் இருப்பார். விரயஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனோட இணைந்து கிட்டத்தட்ட செயல்பட போகிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புத பகவானும் கிட்டத்தட்ட அவர் ராகு கூட தான் இருக்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி. பொதுவாக வந்து கன்னிராசிக்கு அதிபதி புத பகவான் ஆகட்டும், ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் ஆகட்டும், அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் விரயஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது விரய செலவுகளை தவிர்க்கப்பட்டு லாபகரமான ஒரு சூழல் சுப செலவு கட்டாயமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ புதிய வாய்ப்புகளை தேடி போவீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான முறையில் பிளான் பண்ணி திட்டமில்லோடு பயணித்தா மட்டும் போதும். அதே மாதிரி வேலை மாற்றம் இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம். ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா வேலை மாற்றம் செய்கிறவங்க பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து அங்கே போய்ட்டு தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அல்லது நான் அங்கே போய்ட்டு வேலை தொலைவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வேலையை தொலைவ போகிறீங்கனாலும் இந்த நேரம் பாசிட்டிவாக இருக்க போகுது. அல்லது நீங்கள் ஆல்ரெடி அங்கே போகணும்னு முடிவெடுத்திருக்கனாலும் தாராளமாக அங்கே போய் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இந்த டைம் வந்து வெளிநாடை சார்ந்த யோகங்கள் அனுகூலங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ விரய சனி மேசராசியை பொறுத்தவரைக்கும் 7ரை சனி பிடியில் இருக்கீங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய மனக்குழப்பம், வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல், ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. அப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த டைம் இப்போ எப்படி கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அகலக்கால் வைக்காமல் கடந்து போகணும். ஏன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கிறாருங்க. அந்த வீட்டு அதிபதி சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானத்தில் தான் இப்போ வந்து அமர்றாரு. அப்போ இந்த பங்குனி மாதம் முழுசும் விரயஸ்தானத்தில் சனி கூட இணைந்த சூரியன். அப்போ சனி இணைவில் சூரியன் இருக்கிறது, ராகு வந்து 14வது வீட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்னென்னா இந்த அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு அலைச்சல். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய சிரமங்களை தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கிறோம். நிறைய தடைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும். கடந்த ஒரு 3-4 மாதமாக இந்த ஜனவரி ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி தான் போய்ட்டு 2026 எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல, 4 மாதம் ஆனதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடிய காலங்க. அப்போ இந்த மாதம் இந்த பங்குனியில் வந்து ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தா புதிய வாய்ப்புகளை தேடுறது, முயற்சிகளுக்கு பலன் அளிக்கிறது, வேலை மாறுதல்கள் செய்கிறது, ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளானட் சேஞ்சஸில் இந்த செவ்வாய் ராகு இணைந்தா அப்படின்னா அந்த போர் ரீதியான பதட்டங்கள், ஃபேமிலிக்குள்ளான பதட்டங்கள், பொதுவாகவே இந்த செவ்வாய் ராகுடைய இணைவு வந்து பார்த்திங்கன்னா அதீதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ வீண் பிரச்சனைகள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வீண் பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஃபேமிலிக்குள்ளே கருத்துக்களை வந்து கேட்டு வந்து ஒரு முடிவுகள் எடுங்க. நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லா தானே இருக்கிறேங்க, நான் நம்பிக்கையாக தானே இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வர வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரையும் முழு மனதோடு நம்பி ஒரு காரியங்களை சொல்கிறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நம்பி நீங்கள் பேசுறது இருக்கக்கூடாது வெளியாட்களை பொறுத்திருக்கு. ஆனால் வீட்டளவில் பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை கேட்டு முடிவுகளை கேட்டு கருத்து பேசி முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குடும்ப சூழல்களும் நல்லாயிருக்கும்.
அதே அளவுக்கு நல்ல மாற்றங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண விஷயங்களை பற்றி பேசுகிறது, இந்த காலகட்ட சுபகாரியங்களுக்கான முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட இந்த பங்குனி மாதம் ஒரு சிலர் வந்து இந்த பங்குனி மாதம் வருட கழிவு அப்படிங்கிறதுனால இந்த திருமணத்துக்கான முயற்சிகளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பொண்ணு பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பங்குனி மாதத்தில் பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, இந்த சூழலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் முயற்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயம் கூட நீங்கள் பேசி வைக்கிறனா கூட பேசி வச்சுக்கலாம். இப்போ கல்யாணம் பண்ணுறது அடுத்த சித்திரை வைகாசி தான் பண்ண முடியும். பட் இருந்தால் இந்த மாதங்களே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குருவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி வந்து ஜூனில் தான் வரப்போகுது. கோச்சார் ரீதியாக மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தைரிய குரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது வரைக்கும் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, பொண்ணு பார்க்குறீங்க, அமையவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மருத்துவங்கள் பார்த்து குழந்தை பேர் படக்கூடிய சூழல் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப சிக்கல்னாலேயே இந்த குழந்தை பேர் தடைகள் ஆகிறத பார்க்குறோம். பிசிஓடி பிரச்சனை, வயிறு பாதைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி ஏதோ ஒரு தொந்தரவுனால வந்து பாதிக்கிற பெண்களை பார்க்குறோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த டைம் இந்த மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படிங்கும்பொழுது மருத்துவங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படலாம். அந்த மருத்துவங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டைமை எடுத்துக்கிட்டு ஃபேவரான இந்த நேரத்தை உங்களுக்கு மருத்துவங்கள் பார்க்க வேண்டிய சூழல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தாராளமாக டாக்டர் செக் பண்ணி பண்ணிக்கலாம். குழந்தை பேருக்கு முயற்சி எடுக்கணும், நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய இணைவில் கிட்டத்தட்ட சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி ஒரு தோய்வை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன எவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்தாலும் கூட ரிசல்ட் வராத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் கூட அந்த மந்தநிலை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மந்தநிலை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாரம் ஒரு முறை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்களுக்கு போய்ட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புத பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த 2026 இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சரியான முறை மேசராசிக்காரங்க பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு வாய்ந்த பலன் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். நல்லது நடக்கு, தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், மாதம் ராசி பலன் பார்க்குறோம், மாத கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் ராக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி மாறுற காலகட்டங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கூட நமக்கு பெரிய ரிசல்ட் வர மாட்டேது. ஏதாவது ரூபத்தில் தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ஆரம்ப காலங்களிலிருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம். இல்லை வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா சாமியும் கும்பிட்றீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த எளிய பரிகாரங்களும் பண்ணுறீங்க, சக்திக்கு மீறியும் சில பரிகாரங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் வரமாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிற ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் பட் பார்த்தா அதில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழலுக்கு தெரிஞ்சுக்காமல் அவருக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். அதனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுயஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்து அது சுயஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா எழுதி வச்சிருக்க ஜாதகம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கம்ப்யூட்டரைஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பர்த் பிளேஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான டைம் போட்டு நீங்கள் ஜாதகத்தை கரெக்டாக எடுத்துருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறது வந்து உயிர்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி எப்படி நம்ம ராசி பலன் பார்க்குறோமோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் ஒரு கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மகர ராசியுடைய பலனும் நீங்கள் பார்க்கணும், கும்பராசியுடைய பலனும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7 ராசி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 7 ராசி நடக்காது. கும்பராசிக்கு நடந்துருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து துளாராசினா 7 ராசி நடக்காது. ஆனால் கும்ப லக்னம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து அவருக்கு வந்து வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்குரிய பலனும் நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 14வது வீடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி 5th பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தாலும் பாதிப்பு தான். அதே வலுவிழந்த கிரகம் ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெற்றது அது யோகத்தை கூட கொடுக்கலாம். அப்போ ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகம் அந்த மாதிரி ஏதாவது யோகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நம்ம எப்படியான வழிமுறைகள் செஞ்சால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ
நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் போக்குவரத்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது இனி அடுத்த பிளான் ஏதாவது வெளிநாடு பிளான் வச்சுருக்கீங்கனாலோ இந்த மாதிரி தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வளங்களும் நான் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கரெக்டாக தெளிவாக நான் சொன்ன எல்லாம் கண்டு பார்த்து கரெக்டான முறையில் ஜாதகம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கரெக்டாக பார்க்க முடியலன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுயஜாதம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலனே நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க. கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக உங்கள் சுயஜாதம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லதொரு பொழுதில் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.